கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணியியக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் சரீரத்திற்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் பலன் தரும் சிகரங்களை தொட உதவும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் பகுதிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளில் பஸ்கா பண்டிகை குறித்து சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். பஸ்கா என்பது எபிரேய பாஷையிலே பேஷாக் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர் என்று கூறப்படுகிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர். அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டருளினார். எகிப்திற்கு 9 வாதைகளை அனுப்பினார். ஆனால் கர்த்தர் மோசேயிடம் கூறியது போல பார்வோனின் இருதயம் மேலும் கடினப்பட்டது. அதனால் மனிதர்கள், மிருகங்கள் ஆகியவற்றின் தலையீற்றை சங்கரிப்பேன் என்று மோசேயிடம் கூறினார். ஆனால் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை காப்பாற்ற வேண்டுமே, அதற்காகவும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அதாவது ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்திலும் தெளிக்கும்படி கூறினார். சங்கார தூதன் கடந்து வரும்போது இந்த இரத்தத்தை கண்டு அந்த வீட்டை கடந்து செல்வான். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அழிவுக்கு தப்பிக்கப்படுவார்கள். அதற்கும் கர்த்தர் ஒரு நியமத்தை உண்டாக்கினார். அதாவது 1 வயது பழுதற்றதுமான வெள்ளாட்டுக்கடா அல்லது செம்மறியாட்டுக்கடாவை அடித்து அதன் இரத்தத்தை வாசல் மேல் சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் தெளித்து அதன் மாம்சத்தை நெருப்பிலிட்டு சுட்டு கசப்பான கீரைகளோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் இஸ்ரவேலர் புசிக்க வேண்டும். பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்ததால் பஸ்கா மற்றும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்னும் பெயர்கள் ஒன்றுக்கு பதில் மற்றொன்றாக வேதாகமத்தில் சில இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இது நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவது என்று கூறியுள்ளார். உபாகமம் 16:2 கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இந்த பண்டிகை ஆசரிக்கப்படும்படி கட்டளையிட்டுள்ளார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் வீடுகளில் இந்த பண்டிகையை ஆசரித்தனர். அதன் பின்பு வனாந்தரத்தில் ஆசரித்தனர். எசேக்கியா ராஜாவின் நாட்களில் தேவாலயத்தில் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில்
பண்டிகைகள் வருங்காலங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று கூறப்பட்டுள்ளது. யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கிறிஸ்துவை யோவான் அடையாளப்படுத்துகிறார். ஆம், அன்று ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி பஸ்காவிற்காக அடிக்கப்பட்டது. இன்றும் கிறிஸ்து நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்டார். அன்று அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இஸ்ரவேலரை அந்த சங்கார தூதனிடமிருந்து காப்பாற்றியது. இன்றும் கிறிஸ்துவாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நம்மை நித்திய ஆக்கினையிலிருந்து விடுவித்து விட்டது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பஸ்கா ஆசரிக்க சென்றார் என்று வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆனால் இறுதி பஸ்காவை அவர் மேல் வீட்டறையில் ஆசரித்தார். அங்கு எருசலேம் தேவாலயத்தில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஆனால் மேல் வீட்டறையில் அப்பம் பரிமாறப்பட்டது. தன்னுடைய சரீரத்தை நினைவு கூறும்படி அவர் அப்பத்தையும் தன்னுடைய இரத்தத்தை நினைவு கூறும்படி இரசத்தையும் பரிமாறினார். பஸ்கா நமக்கு 3 காரியங்களை உணர்த்துகின்றது. அதாவது, இரத்தம் இல்லையேல் ரட்சிப்பு இல்லை. அன்று ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலரை அந்த சங்கார தூதனிடமிருந்து ரட்சித்தது, அவர்களை காப்பாற்றியது. கிறிஸ்துவும் நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் நம்மை நித்திய ஆக்கினையிலிருந்து ரட்சித்து காத்து கொண்டது. இரண்டாவதாக, கீழ்ப்படுதல். அதாவது, இஸ்ரவேலர் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே எகிப்தை விட்டு உடனடியாக புறப்பட்டனர். தாங்கள் வைத்திருந்த மாவு புளிக்கும் முன்பே எகிப்தை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டனர். மூன்றாவது, அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம். அதாவது, இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தனர். ஆனால் அன்றைய தினம் அவர்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் நாம் நித்திய ஆக்கினைக்கு விலக்கப்பட்டு விடுதலையோடு பாவத்திலிருந்து சுதந்திரமாக வாழலாம். பாரம்பரியங்களை மட்டும் பின்பற்றாமல் நாம் பண்டிகைகளின் உண்மையான நோக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7-8 வசனங்களில் பவுல் கூறுவது போல, பழைய புளித்த மாவை களைந்து போட்டு, அதாவது பாவங்களை களைந்து விட்டு புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ஏனென்றால் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமேன். பிரியமானவர்களே, இப்போ லெந்து காலத்தில் கடைசி பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த வருஷம். இதுக்கப்புறம் பெரிய வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தல் நாள் வரப்போகிறது இல்லையா? நம்ம போன 3 வாரங்களும் லெந்து காலத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக சில திங்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீக் நம்ம என்ன பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது அநேக லெந்து காலங்களில் காலமே எழும்பி ஸ்பெஷல் ப்ரேயர் எதுவும் பண்ணுவாங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ்க்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு புது ஹேபிட் நீங்கள் டெவலப் பண்ணும்போது, காலமே எழும்பி பண்ணும் பொழுது உங்கள் மைண்டை எப்படி குவைட் பண்ணி அந்த டைமை, நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிற டைமை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? ரிலேஷன்ஷிப்ஸுடைய முக்கியத்துவம். அந்த ரிலேஷன்ஷிப் ரப்சர்ஸ் ஆகிறத எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணலாம், அதோடைய முக்கியத்துவம் என்னது அப்படிங்கிறத நம்ம போன 2 வாரங்களும் பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த லெந்து காலத்தில் சிலர் சில நியூ ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இந்த ஹேபிட்ஸ் உங்களுக்கு வெறும் இந்த 40 நாட்கள் மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த 40 நாட்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சில நல்ல நியூ ஹேபிட்ஸை உங்களுடைய லைஃப்பில் வருஷம் முழுக்க, அதுக்கப்புறம் வருஷம் ஒவ்வொரு வருஷமாகவும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான காரியங்களில் முதல்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ண நினச்சிங்கன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கனாலும் 1-2 நேரம் நீங்கள் செஞ்ச பிறகு தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்கலாம். அதனால நீங்கள் உங்கள் கோல்ஸ் செட் பண்ணும்போது ஸ்மார்ட்டாக செட் பண்ணுங்கள். ஸ்மார்ட் கோல்ஸுங்கிறது உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்குள்ளே இது கொஞ்சம் ஒரு பாப்புலர் கான்செப்ட் தான். ஆனால் இந்த ஸ்மார்ட் கோல்ஸை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் கோல்ஸ்னால் என்ன? ஸ்பெசிஃபிக், அதாவது கரெக்டாக ஒரு சின்ன கோல்,
டெய்லி காலமே நான் ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போயிட்டு வந்து நான் உட்காந்து பைபிள் வாசித்து ஜெபம் பண்ண போகிறேன். எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த ரூம்லேயோ இந்த கார்னர்லேயோ நான் இருந்து பண்ண போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெஷரபிள். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் இது டெய்லி பண்ண முடியுதா எனக்கு, இல்லைன்னா ஒரு வாரத்தில் 2 நாள் பண்ணுறேன்னா 4 நாள் பண்ணுறேன்னா அப்படின்னு உங்களுக்கு அதை மெஷர் பண்ண முடியும். இப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை நீங்கள் எடுத்தீங்கன்னா இல்லையா. அதுக்கப்புறம் அச்சீவபிள். இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிள், காலமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு வாக்கிங் போகிறேன். வாக்கிங் போகிறதுக்கு உங்களுக்கு இடம் ரொம்ப இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்கள் டெரஸ்லையாவது நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் காமாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு மார்னிங்கை ஒரு நல்ல குவைட் ஸ்டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா உங்களுடைய தோட்டத்துலேயோ கார்டன்லேயோ போய் ஒரு 10 நிமிஷம் காமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்க பைபிள் ஜெபம் பண்ணுறது. ஸோ இது வந்து அச்சீவபிள். அதுக்கப்புறம் ரெலவெண்ட். எதுக்காக இந்த கோல் வந்து நான் ரெலவெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா காலமே உங்கள் டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காம் அண்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த நாள் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் காமாக செய்ய முடியும். அப்படி காமாக நீங்கள் செய்யும்போது மிஸ்டேக்ஸ் ரொம்ப வராது. நீங்கள் ஈஸியராகவும் பெட்டராகவும் மோர் எஃபிஷியண்ட்டாகவும் உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். அப்புறம் ஸ்மார்ட், ரெலவெண்ட், அதுக்கப்புறம் டைம் ஓரியன்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன கோல் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் செய்ய முடியல, ஒரு வாரத்தில் 2 நாள் தான் செய்கிறேன் அப்படி இருந்தாலும் அடுத்த மாதம் வாரத்தில் 3 நாள் நான் செய்ய பார்க்க போகிறேன், அதுக்கு அடுத்த மாதம் 4 நாள் செய்ய பார்க்க போகிறேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணி அதை நீங்கள் ரெகுலராக ஆக்கிடலாம். உங்களுக்கு அந்த டைம் டார்கெட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சின்ன டார்கெட்டாக இருக்கும். அது போக போக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஹேவியர், இந்த சேஞ்ச் நீங்கள் இந்த லென்டன் டேஸில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது, இல்லைன்னா ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த லெந்து காலங்களே கர்த்தாவே, எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் என்னென்னலாம் மாற வேண்டும் என்ற காரியங்களை நீர் காட்டியிருக்கிறோம் கர்த்தாவே. அந்த காரியங்களை கர்த்தாவே நாங்கள் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, ஸ்மார்ட்டாக கரெக்டான கோல்ஸை, நீர் காட்டும் கோல்ஸை நாங்கள் எடுத்து கர்த்தாவே அதை நாங்கள் செயல்படும்படிக்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு அதுக்கு வேண்டிய கிரேஸை நீர் தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இரும் ஆண்டவரே. இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் புதுப்பிக்கப்பட ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே இயேசுவின் முகத்தை நாங்கள் கண்டு அந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குரலை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் வேத புத்தகத்திலே பள்ளத்தாக்கு என்பதை குறித்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆகோர் பள்ளத்தாக்கை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேத புத்தகத்திலே ஆகோர் பள்ளத்தாக்கு என்பது என்ன, அது எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். ஆகோர் என்ற வார்த்தைக்கு தொல்லை அல்லது கஷ்டம் என்று பொருள். இன்னொரு விதத்திலே நாம் சொல்ல வேண்டுமானால், வேத புத்தகத்திலே நாம் படிக்கும்போது ஆகோர் என்ற வார்த்தை அது சாபமாக கருதப்படுகிறது. பாவத்தினால் விளையும் சாபமாகவும் அதை கடவுள் ஆசீர்வாதமாக மாற்றுவதாகவும் நாம் படிக்கிறோம். இந்த ஆகோர் என்ற இடம் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தின் வரைபடத்தில் ஒரு எல்லையாக அது கடந்து வருகிறது. யோசுவா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த எல்லை குறிப்பிடப்படுவதை காண முடியும். முதலாவது வேத புத்தகத்திலே யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஆகோர் பள்ளத்தாக்கை குறித்து படிக்கிறோம். இங்கு
ஆகோர் பள்ளத்தாக்கு என்பது சாபம் நீக்கப்பட்ட இடம் என்று இந்த 7ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் படிக்கிறோம். அப்படியானால் இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவத்தை முதலாவது சிந்திப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எரிகோவை 7 முறை சுற்றி வந்து பிடித்ததை நாம் வாசிக்கின்றோம். இந்த அற்புதமான சம்பவத்தை தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் தொடங்கும் போது ஆகான் என்பவனுடைய பாவத்தை குறித்தும் அதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த சாபத்தை குறித்தும் வாசிக்கின்றோம். ஒருவனுடைய பாவம் அந்த முழு ஜனத்தையும் பாதிக்கின்றது. குடும்பத்தில் ஒருவன் செய்யும் தவறு எல்லாருக்கும் அதிலே பங்கு வந்து விடுகிறது. அதன் கஷ்டத்தை எல்லாரும் அனுபவிக்கிறார்கள். அப்படித்தான் இங்கு ஆகான் செய்த பாவத்தின் விளைவாக அவன் கொள்ளை பொருட்களை அபகரித்து வைத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு சாபத்தை வருவித்து அதன் பின்னாக அவர்கள் கடந்து சென்ற ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவர்கள் முறிந்தோடுகிறார்கள். இந்த முறிந்தோடுதல் மிகவும் பரிதாபமான ஒன்று. ஒரு பெரிய எரிகோ கோட்டையை ஜெயித்தவர்களுக்கு ஒரு சிறிய நாடாகிய ஆயியை பிடிக்க முடியவில்லை. காரணம் சாபம். பாவத்தின் விளைவு அந்த சாபம். அந்த சாபத்தை கண்டபோது யோசுவா முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த தண்டனை? ஏன் இந்த சாபம்? நாங்கள் ஏன் தோல்வியுற்றோம்? எதற்காக இந்த கசப்பை நாங்கள் அனுபவிக்கிறோம்? எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய ஜனத்திலே இந்த பிரச்சனை எதற்கு என்று கடவுளுடைய சமூகத்திலே முறையிட்டு கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் பாவம் செய்தீர்கள். இஸ்ரவேலர் தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்ததினாலே நான் உங்களை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லிவிடுகிறார். இஸ்ரவேலிலே யார் இந்த பாவத்தை செய்தார் என்று சீட்டு போட்டு பார்த்தபோது அது ஆகான் பேரிலே விழுந்தது. அந்த ஆகானை என்ன செய்ய வேண்டும் என்று வரும்பொழுதுதான் இந்த 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். பாவத்தை யார் செய்திருந்தாலும் அவர்கள் அகற்றப்பட வேண்டும். நமது சொந்த பந்தமானாலும் பரவாயில்லை, அது அகற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஒவ்வொரு கோத்திரமாக சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி இதை நாம் பார்க்கிறோம். யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது. அதன் பின்பு பேராக வந்த பொழுது சப்தி குடும்பம் குறிக்கப்பட்டது. சப்தி குடும்பத்தை சீட்டு போட்டு பார்த்தபோது ஆகான் பேர் குறிக்கப்பட்டது. இப்படி ஆகானை பார்த்து யோசுவா சொல்லுவதை 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை ஒழிக்காதே என்றான். அப்பொழுது அவன், நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வதை 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எப்படி யோசுவா அந்த பாவத்தை மக்களிடம் இருந்து வெளியேற்றுகிறான் என்பதை பாருங்கள். 24 முதல் 26ஆம் வசனம் வரை. அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரோடும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீர் எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும் என்று வாசிக்கிறோம். பாவத்தை வைத்து கொண்டிருக்கும் வரை ஆசீர்வாதம் கிடையாது. அங்கு சாபமும் தண்டனையும் தோல்வியுமே. ஆகானை கொன்று அவனுடைய உடைமைகளை எரித்து அழித்த போது ஆகோர் என்ற இடத்திலே அவர்கள் கடவுளுக்கு முன்பாக தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினதும் அவர்கள் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்ததும் வெளிப்படுகிறது.
கர்த்தர் கோபத்தை விட்டு திரும்பினார் என்று பார்க்கிறோம். ஆகையினால் அந்த பள்ளத்தாக்கு ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை இந்த நாளில் ஆகானை சுட்டெரித்தது போல நம்முடைய தீங்குகளை எல்லாம், பாவங்களை எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அறிக்கையிட்டு ஆகோர் பள்ளத்தாக்கிலே கர்த்தரோடு ஒப்புரவாகிவிட வேண்டும். கர்த்தர் கோபத்தை விட்டு திரும்ப வேண்டும். சாபம் நீங்கும் இடம்தான் ஆகோர். ஆனால் அந்த ஒருவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த முழு குடும்பமும் அழிந்தது. எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். இந்த நாளிலும் நாம் பாவத்தை வெறுத்து தள்ளுகிறோமா? நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாகிறோமா? சாபம் நீங்கி ஆசீர்வாதத்துக்கு நேராக கடந்து செல்வோமா? இரண்டாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65 அதிகாரம் 10 வாருங்கள். அங்கு இரண்டாவது முறையாக இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு குறிப்பிடப்படுகிறது. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தரை விட்டு பின்வாங்கின மக்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பி வரும்போது, கர்த்தரை தேடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆகோரின் பள்ளத்தாக்கை மாட்டுக்கிடையாக கொடுக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிப்பிடுகிறது. சாபம் நீங்கி வெளியே வரும் வாழ்க்கை என்ன பெறுகிறது? ஆசீர்வாதம் பெறுகிறது. இங்கு சமாதானம் வருகிறது. மாட்டுக்கிடையாக அங்கு அமைதியாக படுத்துக்கொள்ளும் மாடுகள் சமாதானத்தை குறிக்கிறது. நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்ன? சமாதானமான ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. சாரோன் பள்ளத்தாக்கு ஆட்டு தொழுவமாகவும் ஆகோர் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். ஒரு அமைதியான நிம்மதியான இடம். சங்கீதம் 23 நாம் வாசிக்கும் போது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது அமைதியான வாழ்க்கையை குறிக்கிறது. இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று கொடுப்பது என்ன? கர்த்தரை தேடும் பொழுது, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஆகோர் பள்ளத்தாக்கை மாட்டுக்கிடையாக கொடுக்கிறார். இருக்கிற தொல்லை, கஷ்டம் எல்லாம் நீங்கி ஒரு சமாதானமான வாழ்க்கை, பாவத்தினாலே வரும் தண்டனை நீங்கி ஆசீர்வாதமாக மாறுவது ஆகோர் பள்ளத்தாக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இது போல பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமானால் இன்றே அறிக்கை செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை ஒரு முறை கூட சீர்தூக்கி பார்ப்போமா? நம்மை அவர் சமூகத்தில் சீர் செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களையும், தொல்லைகளையும், சாபங்களையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஜெபம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் நாங்கள் ஆகோர் பள்ளத்தாக்கை குறித்து நாங்கள் சிந்தித்தோமே ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே, இந்த ஆகோர் பள்ளத்தாக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை, சந்தோஷத்தை தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் அப்பா, ஒருவேளை அவர்கள் ஆகானை போல பாவ பிடியில் இருப்பார்களானால் என் தேவன் அவர்களை தொட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீர் இடைபட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே, நீர் அருவருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் தகப்பனே, அதை உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு சாபங்களை எல்லாம் நீக்கி என் தேவன் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே ஜெபத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே, இந்த
கிருபையின் நாட்களிலே எங்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணித்து உமக்கு பிரியமானதை செய்து உம்மை தேடி நீர் வைத்திருக்கிற சமாதானமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்ய மறவாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சே